நான் பள்ளிக்கூடத்துலயே சொன்னதில்ல. இந்த கப்பிக்கோ எவன்டா அவன் என்ன குடிச்ச நாய் மாதிரி கரைக்கிறவன்? அது எந்த நாயின்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க பார்ட்னர். ஏன் அது நீ செய்ய கூடாதா? நான் பிஸியா இருக்கேன்ல. ஓஹோ பார்ட்னர், நம்மள மாதிரி பிக் மேனுங்க இருந்தா 4 பெக்கெட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு டொனேஷன் பாருங்க, கோவிலுக்கு நிதியும் பாருங்க, கட்சிக்கு நிதியும் பாருங்க, 4 கட்டை தூக்கி ஏறி பாருங்க. நீங்க பண்ண கூடாதா? நான் பிஸியா இருக்கிறேன். தமாசே, யாருகிட்ட பேசுறத பார்த்து பேசு, பட்டை கிளம்பிடுவேன். சாரி அண்ணா. ஓச்சுக்காதீங்கண்ணா, கோட்டருக்கு மேல போயிட்டாலே குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இப்படித்தான் நான் மப்புல திட்டிடுவேன். ஆமா சார், போன வாரம் கூட மப்புல திட்டாரு, குலதெய்வம் கோச்சிட்டு போயிடுச்சு. இப்ப உங்க குடும்பமே வேற குலதெய்வத்தை கும்பறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. எஸ்ங்கண்ணா. யோ, இந்த கதையில என்கிட்ட வேணாம். உங்க 2 பேர்த்து எதுக்காக தங்க வச்சிருக்கீங்க தெரியுமா? அக்காங்களோட விளையாடு இருக்குங்கண்ணா. விளையாண்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சோம், இன்னும் ஒரு ரீல் கூட முடியல. அதுங்களே கரடி மாதிரி. அடுத்த ரீல் போனா நீங்க அவுட் ஆயிருவீங்களாப்பா? ஏப்பா, சிட்டிலேயே ரொம்ப சென்ட்ரான இடத்துல இருக்கிற பேங்கா பார்த்து பட்டப்பகல நுழைஞ்சு பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க. என்னடா நட்ட நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்ககிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லங்க. பாருங்க, நாங்க இன்னும் ஆஃப்ட் ஹவுஸ்லயே இருக்கோம். ஆமாங்கண்ணா, கரெக்ட். ஆனா நீங்க பண்றதுல புல்டோசர் வேலையில இருக்கு. இத பாருப்பா, இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலையை தான் பண்ணணும் ஒத்துருக்கானா? நோ ஹிஸ்டரி, டேக் அப். அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதை விட இந்த பங்களா, காரு, சொத்து சுகத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். எனக்காக ஒரு சின்ன கொலை பண்ணுங்கப்பா, ஸ்மால் மர்டர். ஏப்பா, உனக்காக ஒரு கொலை, அந்த நிக்கிறான காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கொலை, ஆதம்பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை, நுங்கம்பாக்க நூர்ஜகானுக்கு ஒரு கொலை. இது என்ன நேர் விருப்பமாயா? சாரி சார், நீங்க தப்பான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. நாங்க வரோம். ஒரு நிமிஷம், டேக் திஸ் போட்டோ. கூப்பிட்டீங்களா? அந்த போட்டோ வர்றேன். பார்ட்னர், 50-50 25 தான் இருக்குது. இந்தா என்ன அவங்க பாட்டுக்கு போட்டோ கிடைச்சு முழுங்கிட்டு போறானுங்களா? உடனே அவனுக்கு பாசிட்டிவ் தானே தின்னானுங்க, நெகட்டிவ் ரைட்ஸ் சொல்றேன் நான் தானே. பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். வேலையை காட்டிடுவோமா? கேட்ச். அப்படி போடல, கேட்ச்னா இதாமல கேட்ச். தெண்டுல்கரே தோத்தான் போ. சூப்பர் பஞ்சில மிதில பிராமண குத்துல காரமலை பேஞ்சு அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவங்கள இந்த பாண்டியன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாவில் இருக்கிற பேங்க்ல புகுந்து திருடி இருப்பீங்க, அதுவும் பட்ட பகல்ல. ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும், அதான் பகல்ல போனோம். அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க. நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்களா? டீலக்ஸ் நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல. இல்ல, கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல, நான் எழுதிக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்டை கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலக்ஸ், எல்லா கேஸும் என் பேர்ல எழுதுறீங்களே, பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல. என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மூடுல மெட்ராஸ்ல ஹவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும், அது என்ன ஹவாலா? மோதி அது அந்நிய செலாவணி வழக்குல. உள்ளூர் செலவாணிக்கே வக்கில்லாம தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதுல என்ன அந்நிய செலவாணி? அந்நிய செலவாணினா என்ன? அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல. டாலர்னா இந்த முருகன் படம், ஐயப் சாமி படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா, அதுங்களா? விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே. ஏற்கனவே பேங்க்ல கொள்ளையடிச்சதுக்கு 7.5 வருஷம்ல, அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது, கொருக்குப்பேட்டை கொலை வழக்கு, எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல. பார்ட்னர், என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா? இல்ல பார்ட்னர், ரியல் ஃபீலிங். பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு. அது தர்மமாகாது பார்ட்னர். தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே. இல்ல அங்க பாக்க சொல்லு. இல்ல பாத்துட்டு தான் இருக்கேன், அதுக்குள்ள அவசரப்படுது. பிக் பாக்கெட் வடிவேல 5000, சரி, பிளேடு பைக்கெட் 3000, ராயபுரம் ராமு 3000, சிந்தாரிப்பேட்டை சிங்க 1000, கோடம்பக்க 3000. தெரியல என்னடா இது மளிகை கடையில லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுருக்கானுங்க. அண்ணாச்சி, யாரு உங்களுக்கு என்ன வேணும்? சார் யாருங்கிறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க. அண்ணாச்சி, என்ன நினைச்சு கட்டுக்கிட்டா இருக்கு? ரொம்ப நாளா நீ டீலக்ஸ் பாண்டியனாவே இருக்கிற, உன்னை சூப்பர் டீலக்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி, உங்களுக்கு நான் என்ன தெரியும் சொல்லுங்க.
இதே மாதிரி இன்னொரு பெட்டி தர்றேன். சரிங்க அண்ணாச்சி. செத்து போறீங்களா? அண்ணாச்சி, இப்படி சொல்றீங்க? ஏன்டா பயந்து சாகுற? உள்ள 2 பேர்த்த கட்டி வச்சு அடிக்கிறீங்களே, ஆமாங்க அண்ணாச்சி. அவனுங்களை வெளியில விடு. ஏப்பா, உங்க 2 பேர்த்தையும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி எதுக்காக கூட்டு வந்த தெரியுமா? மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு தான். கில்லாடி மணி எவ்வளவு கரெக்டா சொல்ற? 20 வருஷத்துக்கு முன்னாடி 19வது வருஷம். இது எங்களுக்கு தெரியாதா? ஐயே, அப்ப எங்க அண்ணன் ஊட்டியிலேயே பெரிய எஸ்டேட் ஓனரா இப்ப இருந்தா. அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க ஓனரா இருக்கணுமா? இல்லப்பா. பின்ன அந்த எஸ்டேட்ல போய் டீயல புடுங்க சொல்றியா? ஐயே, அப்ப நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேன். ஓ, இப்ப நீங்க பொறுப்போட இருக்கீங்களோ? எங்க அண்ணன் ஊட்டி உலகநாதனுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அடடா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும். இது எங்களுக்கு தெரியாதா? மேட்ர சொல்லுப்பா. மேற்றே பிறந்த குழந்தையா? என்ன பிறக்கும் போதே வெடிகுண்டோட பிறந்ததா? இல்லப்பா, எங்க அண்ணன் அண்ணி விமான விபத்துல மாட்டிட்டாங்க. அண்ணி ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் 4-5 நாள் கோமா ஸ்டேஜ்லயே இழுத்துட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நாயை நாலு கூட்ட கழுத்துல நச்சுக்கு மிதிச்சு கொல்ல வேண்டியதானையா? அப்படித்தான் கொண்டா. தாடி கில்லர். அதுவும் சைலண்ட் கில்லர். எஸ், ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் அவனுடைய சொத்துக்களை பூரா அவனோட பொண்ணு பேர்ல ஒரு இடைஞ்சலான உயிர் எழுதி வச்சிட்டான். எப்படின்னா, 18 வயசுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சொத்து பூரா அனாத ஆசிரமத்துக்கு சேர்ந்துருமா. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவ இஷ்டத்துக்கு சொத்து அனுபவிக்கலாமா. இப்ப அந்த பொண்ணோட வயசு 20. அவளைத்தான் நீங்க கொலை பண்ணணும். அந்த கொலையை நீ ஏன் செய்யக்கூடாது? ஐயே, அது எப்படிப்பா? 20 வருஷமா அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்குனதே நான் தான். தன்னுடைய சித்தப்பா தான் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாம் அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கா. அந்த இமேஜை நான் கெடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணு ஊட்டி காலேஜ்ல படிக்கிறா. இந்த ஊரெல்லாம் கட்சியா வரசான தீக்குச்சியா ஓதடென்ன ஸ்வீட் லசியா அழுக்கும் ஸ்டைல பார்த்து நாங்க ஆனும் தீவண்ணா பார்க்கும் லுக்கு பிளே பாய் புக்கு பாட தோணும் இல்லைன்னா இந்த ஊரெல்லாம் கட்சியா நீ பார்த்தா வீட்டு முன்னே நாங்க நிற்போம். மொட்டை மாடி மேல ஏறி ஹோட்டல்ல திருடி போத்திக்குவோம். கோபம் கொண்டு ஓங்கி அரைஞ்ச ஹாப்பியாக வாங்கிக்குவோம். தமிழச்சியா இந்த ஊரெல்லாம் கட்சியா வரசாத தீக்குச்சியா ஓதடென்ன ஸ்வீட் லசியா நனஞ்சாக்கா எங்க மூக்கு தும்மல் போடும். கொடவையில் நீயும் நடந்தாக்கா எங்க உடம்பில் வேர்வையோடும்.
கட்சியா இந்த ஊரெல்லாம் உன் கட்சியா ஒரசாத தீக்குச்சியா உதவென்ன ஸ்வீட் லசியா அழுகி குள்ளுக்கும் ஸ்டைல பார்த்து நாங்க ஆனும் தீவண்ணா பார்க்கும் லுக்கு பிளே பாய் புக்கு வாழ தோணும் இல்லன்னா